வணக்கம். உங்க கையிலேந்து கிடைச்ச கோயம்புத்தூர் ஜோதிடர் பாலாஜியோட சில குறிப்புகள் இருக்கு. இத வச்சு திருவண்ணாமலைக்கு ஏன் இவ்வளோ ஒரு தீவிரமான ஆன்மீக ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு பார்க்கலாம். அது எப்படி மகான்களையும் சித்தர்களையும் அப்புறம் ஞானிகளையும் தொடர்ந்து கவர்ந்து இழுக்குதுன்னு நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த குறிப்புகள் திருவண்ணாமலையே ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லுது. அபரிமிதமான ஆன்மீக சக்தி கொண்ட இடம்னு திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனா அதுக்கு அடியில என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல் காரணம் ரொம்ப வெளிப்படையானது. அங்க இருக்கிற அண்ணாமலையார் கோயில். ஆமா. ஆனா பாலாஜியோட குறிப்புகள் இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்குது. இது வெறும் கோயில் இல்ல, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது அக்னி ஸ்தலம். இங்க இருக்கிற சிவபெருமான் அக்னி லிங்க வடிவில் இருக்கார். ஓ, அக்னி லிங்கம். ஆமாம். குறிப்புகள் சொல்றபடி இந்த அக்னி தத்துவம் நம்ம அறியாமைங்கிற இருளை நீக்கி ஞான ஒளியை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம். அதனால ஞானத்தை தேடுறவங்க இயல்பாவே இங்க ஈர்க்கப்படுறாங்க. ஓ, அப்படியா? அப்போ அக்னிலிங்கங்கிறது வெறும் ஒரு குறியீடு இல்ல, அது ஒரு செயல்பாடு மிக்க சக்தின்னு சொல்றீங்க. சரி, இந்த குறிப்புகள்ல ஜோதிட ரீதியா எல்லாது தொடர்பு பத்தி சொல்லப்பட்டிருக்கா? அதாவது சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் உச்சத்தில் இருக்கும்போது தரிசனம் செய்யறத பத்தி. நிச்சயமா பாலாஜியோட குறிப்புகள்ல அது இருக்கு. சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் உச்சத்தில் இருக்கும்போது அக்னிலிங்க தரிசனம் செய்யறது ஒருத்தரோட ஆன்மீக தேடலுக்கு ஒரு தனி உத்வேகத்தையும் தெளிவையும் கொடுக்கும்னு குறிப்பிடுது. இது அந்த இடத்தோட சக்திய கிரகங்களோட ஆற்றலோடு இணைக்கிற ஒரு விஷயம். இது ஒரு பக்கம்னா, அடுத்ததா மக்கள் அனுபவபூர்வமா உணர்ற விஷயம் கிரிவலம். ஆமா ஆமா, கிரிவலம். அந்த மலையை சுற்றி வர்றது. லட்சக்கணக்கான பேர் இதை செய்யறாங்க இல்லையா? ஆனா குறிப்புகள்ல இது வெறும் நடைப்பயிற்சி இல்லைன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கு. அதோட ஆன்மீக பலன்கள் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? சரிதான். குறிப்புகள் சொல்றது என்னன்னா, அந்த 14 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறப்போ அது வெறும் உடற்பயிற்சி இல்ல, ஒவ்வொரு அடியும் ஒரு தியானம் மாதிரி. அந்த மலையே சிவரூபமா பார்க்கப்படுது. மலையே சிவரூபம். ஆமா. அந்த மலையை சுற்றி வரும்போது அங்க இருக்கிற பல்வேறு தீர்த்தங்கள், ஆசிரமங்கள், முக்கியமா அந்த மலையின் காந்த ஆற்றல் நம்ம உடலையும் மனசையும் ஒருநிலைப்படுத்துது. குறிப்பா சில குறிப்பிட்ட திதிகள்ல கிரிவலம் போறதுக்கு தனி மகத்துவம் இருக்குன்னு பாலாஜி சொல்றார். அது உடலின் சூட்ச்ம நாடிகளை தூண்டி ஆன்மீக அதிர்வுகளை உள்வாங்க உதவுமாம். அப்போ அந்த மலையை சுத்தியே ஒரு சக்தி வலயம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. சரி, அடுத்ததா சித்தர்கள் பத்தி. குறிப்புகள்ல நிறைய இருக்கு அவங்கள பத்தி. அவங்க எப்படி இந்த இடத்தோட ஆன்மீக ஈர்ப்புக்கு பங்களிக்கிறாங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம். திருவண்ணாமலை சித்தர்களின் பூமின்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. பல நூற்றாண்டுகளா எண்ணற்ற சித்தர்கள் இங்க தவம் செஞ்சு சித்தி அடைஞ்சிருக்காங்க. சித்தர்கள்னா யாரு? அவங்க ஆன்மீக பயிற்சிகள் மூலமா அஷ்டமா சித்திகள் மாதிரி பல அமானுஷ்ய சக்திகளை பெற்ற ஞானிகள். ஆமா. பாலாஜியோட குறிப்புகள் சொல்றபடி அவங்க தவம் செஞ்ச இடங்கள்ல, அவங்க சமாதி அடைஞ்ச இடங்கள்ல அவங்களோட சக்தி இன்னமும் அதிர்வுகளா நிலைச்சிருக்கு. அவங்க ஆற்றல் அந்த இடத்தோட ஒட்டுமொத்த ஆன்மீக சூழலை மேம்படுத்துது. சொல்லப்போனா அது ஒரு படி மேல கொண்டு போகுது. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சித்தர்களோட சூக்ஷ்ம இருப்பு இன்னமும் அங்கே உணரப்படுதுன்னு சொல்றீங்க. அப்போ இதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் சொல்லணும்னா ரமண மகரிஷிய சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. ரமண மகரிஷி ஒரு உலக ஞானி. அவர் திருவண்ணாமலையில வாழ்ந்து தவம் செஞ்சு தன்னை நாடி வந்தவங்களுக்கு வழிகாட்டினது இந்த இடத்தோட ஆன்மீக முக்கியத்துவத்தை பல மடங்கு அதிகரிச்சது உண்மை. பாலாஜியின் குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, ரமணர் போன்ற மகா ஞானிகளின் இருப்பு அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற ஆன்மீக ஆற்றலை ஒருநிலைப்படுத்தி அதை சாதாரண மக்களும் சுலபமா அணுகக்கூடிய ஒரு கருணை சக்தியா மாற்றுதுன்னு சொல்றார். அவரோட ஆசிரமம் இன்னமும் ஒரு அமைதிமயமா இருக்கு, நீங்க பாத்துருக்கலாம். அப்போ இந்த எல்லா விஷயங்களும் அக்னி லிங்கமா இருக்கிற இறைவன், அந்த மலையின் சக்தி, சித்தர்களோட சூக்ஷ்ம இருப்பு, ரமணர் மாதிரி ஞானிகளோட வழிகாட்டுதல், இது எல்லாம் சேர்ந்துதான் திருவண்ணாமலைய இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக காந்தமா மாத்திருக்க. உங்க குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இது வெறும் நம்பிக்கையோ இல்ல பழக்கமோ இல்ல, அதுக்கு பின்னாடி இவ்ளோ ஆழமான காரணங்கள் இருக்குன்னு புரியுது. இது நமக்கெல்லாம் ஏன் முக்கியம்னா, ஒரு இடம் எப்படி இத்தனை ஆன்மீக ஆற்றலை பெறுது, அதோட ஈர்ப்பு சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல உதாரணம். நீங்களும் யோசிக்கலாம் இத பத்தி. கோயம்புத்தூர் ஜோதிடர் பாலாஜியோட இந்த குறிப்புகள்
திருவண்ணாமலையோட ஆன்மீக ஈர்ப்புக்கு பல கோணங்களை நமக்கு காட்டுச்சு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனாலும் ஒரு கேள்வி உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறோம். இந்த ஈர்ப்பு சக்தி முழுக்க முழுக்க அந்த இடத்தோட இயல்பான சக்தியால இல்ல, அங்க வர்ற லட்சக்கணக்கான மக்களோட தீவிரமான நம்பிக்கையும் சேர்ந்து அதை உருவாக்குதா, இல்ல ரெண்டும் சேர்ந்தது தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் இவ்வளவுதான். நன்றி.